தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்துல வேகமா வளர்ந்து வர ஒரு பேரூராட்சி பற்றி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த பேரூராட்சி பாளையம் தாங்க. 2011 சென்சஸ் படி 15 வார்டுகள்ல 3686 வீடுகளும் அதுல 15336 பேர் மக்களும் வாழ்றாங்க. 2025 2026ல 22800 மக்கள் வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஊரானது 3 முக்கிய நகரங்களான கரூர், திருச்சி, திண்டுக்கல் ஆகியவைகளை இணைக்கும் வணிக மையமா இருக்குங்க. பாளையத்தோட வளர்ந்து வரும் மக்கள் தொகை, சுறுசுறுப்பான மக்கள் மற்றும் பழமை மாறாத கலாச்சாரம்னால இந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டத்துல தனித்துவமா இருக்குங்க. மன்னராட்சி காலத்துல எல்லாம் ராணுவ முகாம்கள் இருந்த இடங்கள் எல்லாம் பாளையம்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த ஊருக்கு பாளையம்னு பெயர் வந்துச்சு. இந்த ஊரோட முக்கிய வளர்ச்சிக்கு இங்க இருக்க ரயில் நிலையமும் ஒரு காரணம். இந்த ரயில் நிலையம் இருக்கிறனால வணிகர்கள் தங்களோட வணிகத்துக்காகவும் மாணவர்களோட வெளியூர் பயணத்துக்கும் பயன்பட்டு வருகிறது. இந்த ஊர்ல 24 மணி நேரமும் ரன் ஆகுற ஒரு டீ கடை இருக்குங்க. அந்த டீ கடையோட பேரு 20ஆம் நம்பர் டீ கடை. எல்லாம் மாறினாலும் இந்த டீ கடை மட்டும் அதோட பாணிலேயே இன்னும் ரன் ஆகிக்கிட்டே இருக்குங்க. வாழ்க்கைக்கு ஆதாரம் நீர். பாளையத்துக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய தமிழகத்தோட காவேரி குடிநீர் திட்டத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லணும். ஊருக்கு வெளியில கம்பீரமா இருக்க 2 பெரிய நீர்த்தேக்க தொட்டிகள் பாளையத்தோட நீர் மேலாண்மைக்கு சாட்சியா இருக்குங்க. பாளையம் மட்டும் இல்லாம இந்த ஊரை சுற்றி உள்ள பல குக்கிராமங்களுக்கும் தங்கு தடையின்றி குடிநீர் வழங்கப்பட்டு வருது. வறட்சி காலத்துல மக்களோட தேவையை தீர்க்கும் இந்த நீர் மேலாண்மை பாளையத்தோட முக்கியமான உள்கட்டமைப்புகளுக்கு சான்று. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். இது புதுப்பாளையத்துல இருந்து வெள்ளியன, கூடலூர், பாளையம், குஜிலியம்பாறை, திண்டுக்கல், நத்தை வரைக்கும் போகுது. அதே மாதிரியே இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 25 லட்சம். அதே மாதிரியே இன்னொரு ஸ்கீம் இருக்குது, அது வேடசந்தூர் ஸ்கீமு. அது கட்டளை, ஜெகதாபி, பாளையம், கோயிலூர், வேடசந்தூர், ஒட்டஞ்சத்திர வரைக்கும் போகுது. இதனால ஒரு 764 ரூரல் மக்கள் பயன்படுறாங்க. ஸ்கீம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாரத்துல ஒரு நாள் மிக கூட்டமா பாளையம் காட்சியளிக்குங்க. அதுக்கு காரணம் இங்க நடக்கிற புகழ்பெற்ற சந்தை தான். சுற்று வட்டாரத்துல இருந்து வர காய்கறிகள், பூக்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் இங்க விற்கப்படுது. அந்த நாளோட அதிகாலையில ஆடு, மாடு, கோழிகள்னு கால்நடை வியாபாரம் நடைபெறுவதால இந்த சந்தை மற்ற ஊர் சந்தையில இருந்து தனித்திருக்குதுங்க. 3 முக்கிய நகரங்களை இணைக்கிற இடத்துல இருக்க ஊர்ன்றனால சந்தை நாள் எப்பவுமே சுறுசுறுப்பாக தாங்க இருக்கும். உள்ளூர் மக்களோட பொருளாதாரத்திற்கு இந்த மார்க்கெட்டு தான் முதுகெலும்பா இருக்கு. திருவிழா நாளோ இல்லை பண்டிகை கூடுற நாளோ முன்கூட்டியே இங்கே சந்தை கூடிடுங்க. மிகவும் ஆரவாரமாக இருக்குங்க. பாளையத்தோட ஆன்மீக அடையாளமாக விளங்குவது கோட்டை மாரியம்மன் கோவிலும் ஐயப்பன் கோவிலும் தாங்க. பாளையத்தோட காவல் தெய்வமாக விளங்குற கோட்டை மாரியம்மனை வேண்டினா நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை. விசேஷ நாளில் கோவில் வளாகம் பக்தி மனமாக இருக்கும். இந்த ஊரோட மன அமைதிக்கும் மக்களோட ஒற்றுமைக்கும் இந்த கோவில் ஒரு முக்கிய காரணங்க.
பக்தியின் உச்சத்தை நாம இந்த ஊர்ல பார்க்கலாங்க. குறிப்பா கார்த்திகை மாசத்துல ஐயப்ப பக்தர்கள் மேற்கொள்ளும் விரதமும் வழிபாட்டு முறையும் இந்த ஊரையே பக்தி மயமா மாத்திடுங்க. ஐயப்பனுக்கு மாலை போட்டு பக்தர்கள் நடந்து பூக்குழி இறங்கும் சடங்கு இங்கு ரொம்ப பிரசித்தியாக நடைபெறுங்க. பூக்குழி இறங்கும் விழாவின் போது பாளையமே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு பக்தர்கள் கூட்டம் இருக்கும். தீப்பிழம்பின் மீது ஐயப்ப பக்தர்கள் நடப்பதை பார்க்கவே இங்கு ஏராளமானோர் திரண்டு வந்து இந்த விழாவையே சிறப்பிப்பார்கள். பாளையத்துக்கு பக்கத்துல கோவில்பட்டிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல உள்ள மக்கள் ஒரு கலை பாரம்பரியத்தை இன்னும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. அதுதான் பானை செய்யும் தொழில். களிமண்ணை எடுத்து அதை பக்குவமா பார்த்து சக்கரத்துல ஏத்தி கைவிரல்களின் அசைவால அவங்க ஒரு அழகான பானையை உருவாக்கும் விதம் ஆச்சரியமானது, பாக்குறதுக்கே அழகானது. தலைமுறையா இந்த தொழிலை செய்து வரும் இந்த கலைஞர்களின் உழைப்பு பாளையத்தின் பெருமைக்கு ஒரு மகுடமாக திகழ்கிறது. இயற்கையோடு இணைந்த அந்த மண்பாண்ட கலை இன்னும் பல காலம் காக்கப்பட வேண்டிய கலை. ஆரம்பத்துல இருந்து சிறுவையில இருந்து செஞ்சுட்டு இருக்கோம். எப்பவுமே இருந்தது. அப்பா செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அதுக்கடுத்து நாங்கள் 2-3 பேரும் சேர்ந்து தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். முதல்ல பண்ணக்கூடிய இங்கிட்டு கொடுப்போம். போல வந்து அதெல்லாம் கிடையாது. வியாபாரிகளுக்கு வந்தால் போட்டுட்டு இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். பொங்கல் பண்டிகை பொங்கல் பண்டிகை தான் நல்லா மத்தினா மூடிக்குச்சுன்னா அந்த பொழப்பும் போயிடுது. அப்புறம் என்ன செய்கிறது? வெயில் அடித்தா எங்கள் பொழப்பு, வெயில் அடிக்கலைன்னா போச்சு. அது மாதிரி பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். கஷ்டமான தொழில் தான் இது. விட்றதுக்கும் முடியலையே. அது நல்லது கொடுத்து பழகிட்டோம். எப்படி விட்றது? வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் வந்து சொந்த தொழிலை விடாமல் செஞ்சிட்ருக்குறோம். இதுலேயும் பாரு. அங்கே பெரிய வளத்தில் தான் விட்றோம். எல்லாருமே அங்கே தான் விடுவோம். கோயிலுக்கு கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்தது ஐக்கன் செட்டி, ஒரு வாரம், குதிரை, மினி, கருப்பசாமி, அது மாதிரி. அங்கேயும் செட்டி ஒரு வாரம் கொடுப்போம். ஆமாம், அதான் அங்கேயும் செட்டி ஒரு வாரம் நாங்கள் தான் கொடுப்போம். ஒரு கோட்டை மாதிரி எங்கிட்ட சாணி வெட்டி, ஐயம்பாளையம், எங்கள் உள்ளூர் எல்லாமே நாங்கள் மண்ணாதே அங்கே கொண்டாந்து கோயில் குளத்தில் வெட்டிட்டு வரோம்ல. வெட்டிட்டு வந்து அள்ளி ரோட்டில் போடணும், காய வச்சு. அதை அடித்து புழுதி செழிக்கணும். இந்த ஒரு சாக்கில் வச்சுருக்கோம் பாரு, அது மாதிரி. அதை கொண்டு கொட்டி தண்ணி ஊற்றி பிணையணும். பிணைஞ்சு போட்டு ஊற விட்டு திருப்பி முதிக்கணும். முதிச்சு 4-5 வருஷம் முதித்து திருப்பி கொண்டாந்து அந்த திருவிழா அப்புறம் அப்படித்தான் சக்கரத்தில் செய்யணும். ஆமாம், இது மாதிரி செஞ்சு வச்சுட்டா அப்புறம் அதுக்கு மேலே தட்டுறதை ஆமாம் செய்கிறது தான் திருவிழா. அங்கே செய்கிறது திருப்பி இது மாதிரி பூராமே தட்டித்தான் முழுசாலும் செய்யறதுக்கு ஆகாது. சக்கரத்தில் சுற்றி வச்சுட்டு எடுத்து வச்சுருவீங்க. இதுக்கப்புறம் உட்காந்து தட்டம் காய வச்சு. மிஷின் இல்லைங்களா? அதுதான் ஒன்றும் கண்டுபிடிக்கல. கட்டுரை கூட இன்னும் ஒன்றும் கண்டுபிடிக்கல. அதுக்கு மேலே இந்த செம்மண் அது மாதிரி பூசணும். பூசி அதுக்கப்புறம் கொண்டு போய் சூளையில் கீழே முள் போட்டு அது மேலே கமுத்து கூளம் போட்டு அந்த பக்கம் இருக்குது. அதில் போட்டு மேலே கூளம் போட்டு புல் போட்டு சேறு போட்டு மொழி விட்ருவோம். கரூர், திண்டுக்கல், திருச்சி என 3 ஊர் திசைகளிலும் தன் கரங்களை விரித்து வளர்கிறது பாளையம். விவசாயம், கைத்தொழில், வணிகம் மற்றும் பக்தி என பன்முக திறமையை தாங்கி நிற்கும் இந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷங்க. வரலாறு மாறாம, கலாச்சாரம் சிதையாம, நவீன முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் பாளையம் வருங்கால தலைமுறைகளுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழும் அப்படிங்கிறதுல ஐயம் கிடையாது. பாளையம் உழைப்பின் ஊர் மட்டுமல்லங்க, ஒற்றுமையின் அடையாளமும் தான். பாளையத்துல கோட்டை மாரியம்மன் கோவில் மட்டுமில்லாம ஒரு தேவாலயமும் ஒரு மசூதியும் இருக்கு. மக்களின் வழிபாட்டு முறை வேறு அப்படின்னாலும் வாழ்க்கை ஒண்ணுதான். காலையில தேவாலய மணி,
மாலையில மசூதியின் ஒளி என ரெண்டும் இந்த ஊரின் இயல்பான சப்தங்கள். இங்கே மதம் யாரையும் பிரிக்காமல் மனிதத்தால் ஒன்றிணைந்து வாழ்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். திருவிழாவானாலும் பண்டிகை ஆனாலும் மக்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதுவே பாளையத்தின் ஒற்றுமைக்கு சாட்சி. மெய்யலையின் நன்றிகள். இதே போன்று உங்கள் ஊரை பற்றி எங்கள் மெய்யலை சேனலில் பதிவிட கமெண்ட் செய்யுங்கள்.